ஒரு அமைதியான கிராமத்தின் ஓரத்தில் ஒரு பழைய மாமரம் அமைதியாக நின்று கொண்டிருந்தது. அதன் தண்டு பிளந்திருந்தது, கிளைகள் சோர்ந்திருந்தன. ஆனால் அதன் வேர் ஆழமாக இருந்தது. ஒவ்வொரு காலையிலும் ராமு என்ற விவசாயி அந்த மரத்தின் நிழலில் வந்து அமர்வான். இது பழைய மரம், வெட்டிவிடு என்று மக்கள் சொன்னார்கள். ஆனால் ராமு சொன்னான், இது என் தந்தைக்கும் அவரின் தந்தைக்கும் கனிதந்தது. ஒரு வருடம் கடும் கோடை வந்தது. பயிர்கள் வறண்டன. மாமரம் கனியளிக்கவில்லை. ஆனால் ராமு விட்டு போகவில்லை. அவனிடம் இருந்த கடைசி தண்ணீரையும் அந்த மரத்தின் வேர் மீது ஊற்றினான். ஒரு நாள் காலை ஒரே ஒரு மாம்பழம் தோன்றியது. பொன்னிறம், இனிப்பு, பின்னர் பல கனிகள் வந்தன. ராமு அனைத்தையும் பகிர்ந்தான். ஒன்றையும் தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை. இந்த பழைய மாமரம் ஒரு பாடம் சொல்லியது. ஆழமான வேர் கொண்டவர்கள் மீண்டும் கனி தருவார்கள்.